என் இனிய உலக தமிழ் மக்களுக்கு வணக்கம். குரோஷெட் உள்ளன் நூல், குரோஷெட் நீடில் 3.5, சிசர்ஸ், நீடில், இது இன்ச் டேப்பு. இன்றைக்கி நம்ம ஹெட் பேண்டு கற்றுக்க போகிறோம், தைக்க போகிறேன். ஸ்லிப் நாட் போட்டுக்கோங்க. உங்களுக்கு லென்த்து படி போட்டுக்கோங்க. 12, நான் 12 செயின் போட்டுக்கிறேன். செயின் போட்டிருக்கேன். 12 செயினில் ஃபஸ்ட்டு ஒரு செயின் விட்டுட்டு சிங்கிள் குரோஷே போட்டுக்கோங்க. 12 செயின்லேயும் சிங்கிள் குரோஷே போடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஒன்று விட்டு நம்ம ஆரம்பிக்கிறதுனால 11 சிங்கிள் குரோஷே வருது. ஒரு செயின் போட்டு திருப்புங்க. அப்புறம் 3 செயின் போட்டு முதல்ல ஒரு செயின் போட்டுட்டா 2 செயின் போட்டால் போதும். 3 டபுள் குரோஷே போடணும். 2 3 4 5 6 7 8 9 10 இந்த ஃபஸ்ட்டு இதை நம்ம கவுண்ட் பண்ணல. 3 4 5 6 7 8 9 10 11 12 11 வந்திருக்கு. 12 அந்த ஃபஸ்ட்டு செயினை நம்ம கவுண்ட் பண்ணல. 3 செயினை சிங்கிள் குரோஷே 1 2 3 4 5 6 7 8 9 10 11. செயின் வரும். 11 ஸ்டிச்சஸ். இதே மாதிரி எண்ணிகிட்டே போடணும். ஒன்று அதிகமானாலும் அந்த ஈவனாக வராது. இப்போ நம்ம போடுற ஹெட்பேண்ட் ஈவனாக வராது, முன்னையும் பின்னையும் இருக்கும். அதனால் நம்ம எண்ணிட்டு போடுறது ரொம்ப முக்கியம். அதில் ஒன்று 2ன்னு 11 வரையிலும் எண்ணிட்டு போடுங்க.
பிகினிங்ன்றதுனால அப்புறம் கற்றுக்கிட்ட பிறகு கூட நம்மளுக்கு அப்படியே ஞாபகம் வந்துடும். ஆனால் ஆரம்பத்தில் வந்து நம்ம எண்ணி எண்ணி போடுறது நல்லது. ஒரு செயின் போட்டுக்கணும். ஒன் சிங்கிள் க்ரோஷே, 2, முதல்ல டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே, டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷேன்னு மாறி மாறி போடணும். ஃபஸ்ட்டு நம்ம சிங்கிள் க்ரோஷேயில் ஆரம்பித்தோம், அப்புறம் டபுள் க்ரோஷே போட்டோம். அது மாதிரி மாறி மாறி டபுள் க்ரோஷே, சிங்கிள் க்ரோஷே அப்படி மாறி மாறி போட்டே வரணும். லெவன் தான் வரும். 11 நம்பர் எண்ணிக்கணும். கவுண்டிங் வந்து 11 இருக்கணும். ஒரு செயின் போட்டு திருப்புங்க. த்ரீ, 4, 5, 6, 7, 8, 9, 10, 12 வருது. எப்படி? 1, 2 கவுண்ட் பண்ணும். 1 சிங்கிள் க்ரோஷே, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11. முன்னாடி லைனில் நான் ஏதோ எக்ஸ்ட்ரா கவுண்ட் பண்ணியிருக்கேன். 11 கரெக்டாக இருக்குது. ஆரம்பத்துலேருந்து 11 தான். இப்போது சிங்கிள் க்ரோஷே போட்டோன்னே டபுள் க்ரோஷே ஆரம்பிச்சிடணும். மாற்றி மாற்றி போடணும். சிங்கிள் க்ரோஷே ஒரு லைன்னா டபுள் க்ரோஷே ஒரு லைன், சிங்கிள் க்ரோஷே ஒரு லைன்னா டபுள் க்ரோஷே ஒரு லைன், எல்லா 11 ஸ்டிச்சஸ் தான் வரணும். அதை நம்ம கவுண்ட் பண்ணிக்கிட்டே போட்டால் நல்லது. பிகினிங்கில் நம்ம போடும்போது அப்பப்போ நல்லா ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெச் பண்ணி இழுத்து விட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச்சஸ்லாம் நேராக வரும். இப்போ சிங்கிள் க்ரோஷே பண்ணணும். 1, 2, 3, 4,
5 6 7 8 9 10 11. இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அந்த அளவுக்கு போடணும். நீங்கள் வந்து ஒரு பேபிக்கு போடுறதா இருந்தால் முதல்ல அந்த ஹெட்டு வந்து நல்லா இன்ச்சி டேப்பால் அளந்துக்கங்க. அந்த பேபியோட ஹெட்டை அளந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த இன்ச்சஸில் போடுங்க. நான் பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள், 17 இன்ச்சஸ்க்கு பின்னி வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு 17 இன்ச்சஸ் தேவை, அதனால் 17 இன்ச்சஸ் பின்னி வச்சுருக்கேன். நான் ஃபுல்லாக பின்ன டைம் எடுக்குன்றதுக்காக நான் உங்களுக்கு முதல்ல காட்டிட்டு 70 இன்ச்சஸ்க்கு பின்னி வச்சுருக்கேன் பாருங்கள், 17 இன்ச்சஸ். இப்போது ரெண்டையும் ஜாயின் பண்ணிடணும். ஊசி வச்சும் ஜாயின் பண்ணலாம், இந்த குரோஷே நீடில்லையும் ஜாயின் பண்ணலாம். நான் உங்களுக்கு ஊசி வச்சு சொல்லித்தரேன். இந்த பேண்டு எதுக்கு இப்போ ஆரம்பித்தேன்னா, நம்ம நிறைய ஃப்ளவர் போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்கள் எதுக்கு யூஸ் ஆகும்னு கூட அப்படியே வச்சுருப்பீங்க. எதுக்கு யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும், பட் எப்படி பண்ணுறதுன்னு சரி சொல்லித்தரலான்ட்டு பேண்டு யூஸ் பண்ணியிருக்கேன். பேண்டு போட்டிருக்கேன் முதல்ல. அதில் நம்ம வந்து எப்படி தைக்கிறதுன்றதையும் சொல்லித்தரேன். நீங்கள் போட்ட ஃப்ளவர்லாம் நீங்கள் உங்கள் உறவுகளுக்கு நிறைய பேருக்கு போட்டு கொடுங்க. குழந்தைகளுக்கு பேண்டு போட்டு கொடுத்து இந்த ஃப்ளவரை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி என்ஜாய் பண்ணுவாங்க குழந்தைகள்லாம். நானும் என்னோட ஒரு பேத்திக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த கிரே கலருக்கு என்ன கலர் பொருத்தமாக இருக்கோ அந்த பூ வச்சு ஸ்டிச் பண்ணிவிடுங்க, நல்லாயிருக்கும். இதை நிறைய பேர் வந்து இதை பின்னி இந்த ஃப்ளவர்லாம் தைச்சு அமேசான், ஃப்ளிப்கார்ட் கூட விற்பனை பண்ணுறாங்க 25-30 ரூபீஸ்க்கு. இது உள்பக்கம் வெளிப்பக்கம் பார்த்து கரெக்டாக ஸ்டிச் பண்ணுங்க. பண்ணிவிட்டு அதில் ஸ்லிப் நாட் போட்டுட்டு நூலை உள்ளே விட்டுருங்க. நூலை கொஞ்சம் உள்ளே விட்டுட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். கட் பண்ணால் டைல்ஸ் தெரியும், அதனால் அந்த டைல்ஸை உள்ளே மறைச்சிட்டு அவ்வளோதான், கட் பண்ணிவிடுங்க. இப்போது இதில் நம்ம தைச்ச பூ வந்து எது பொருத்தமாக இருக்கோ அந்த கிரேக்கு அதை வச்சு தைக்க போகிறோம். பிங்க் நல்லா இருக்கா கிரேக்கு, இல்லை ரெட்டு நல்லா இருக்கான்னு பாருங்கள். எனக்கு ரெட்டு பிடிச்சிருக்கு, கிரேயில் ரெட்டு இருக்கும்போது நல்லாயிருக்கு. நம்ம போட்ட லீவ்ஸையும் சேர்த்து அதில் ஸ்டிச் பண்ணிடலாம். உங்களுக்கு பிங்க் நல்லா இருந்தது, நீங்கள் பிங்க் கலர் போட்டிருந்தீங்கன்னா பிங்க் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள்.
இல்லை ரெட்டு போட்டிருந்தீங்கன்னா ரெட்டு கலர் வச்சு ஸ்டிச் பண்ணுங்கள். ரெண்டையும் சேர்த்து வச்சு ஊசி நூல் வச்சு தைச்சிட வேண்டியதுதான். இந்த பேண்டு நீங்கள் நல்லா 2-3 குழந்தைகளுக்கு பின்னி கொடுக்கும்போதே தெரிஞ்சிடும். ரொம்ப ஈஸி போடுறதுக்கு. ஒரு சிங்கிள் குரோஷே ஒரு லைனு, டபுள் குரோஷே ஒரு லைன், 11 ஸ்டிச்சஸ், அவ்வளோதான். அந்த லீவ்ஸ்லேயும் வரணும் அந்த ஊசி. அப்போ தான் ரெண்டும் ஒட்டி கரெக்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா ஸ்ட்ராங்காக போட்டு விட்டுங்க ஸ்டிச்சை. தேவையான ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. டூ லீவ்ஸ் வச்சுக்கிட்டாலும் வச்சுக்கலாம், அழகாக இருக்கும் பார்க்க. உங்கள் விருப்பம்தான். இந்த ஹெட் பேண்ட் என்ன சொன்னேன்.